ஆமென் 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 ஆமென். தூயாதி தூயவரே, உமது புகழை நான் பாடுவேன். தூயாதி தூயவரே, உமது புகழை நான் பாடுவேன். பாரில் எனக்கு வேறென்ன வேண்டும், உயிருள்ளவரை நேன் புகழ் பாட. பாரில் எனக்கு வேறென்ன வேண்டும், உயிருள்ளவரை நேன் புகழ் பாட வேண்டும். தூயாதி தூயவரே, உமது புகழை நான் பாடுவேன். தூயாதி தூயவரே, உமது புகழை. சீடரின் கால்களை கழுவினவர், செந்நீரால் என் உள்ளம் கழுவினீரே. சீடரின் கால்களை கழுவினவர், செந்நீரால் என் உள்ளம் கழுவிடுமே. பார் எனக்கு வேறென்ன வேண்டும், உயிருள்ளவரை நேன் புகழ் பாட வேண்டும். பார் எனக்கு வேறென்ன வேண்டும், உயிருள்ளவரை நேன் புகழ் பாட வேண்டும். தூயாதி தூயவரே, உமது புகழை நான் பாடுவேன். தூயாதி தூயவரே, உமது புகழை நான் பாடுவேன். பாரோடி நோய்களை நீக்கினவர், பாவியின் பாவனோய் நீக்கினரே. பாரோடி நோய்களை நீக்கினவர், பாவியின் பாவனோ நீக்கினரே. பார் எனக்கு வேறென்ன வேண்டும், உயிருள்ளவரை நேன் புகழ் பாட வேண்டும். பார் எனக்கு வேறென்ன வேண்டும், உயிருள்ளவரை நேன் புகழ் பாட வேண்டும். தூயாதி தூயவரே, உமது புகழை நான் பாடுவேன். தூயா அமன் துயரங்கள் பாரினில் அடைந்தவரே, துன்பங்கள் தாங்கிட பலன் தாருமே. துயரங்கள் பாரினில் அடைந்தவரே, துன்பங்கள் தாங்கிட பலன் தாருமே. பார் எனக்கு வேறென்ன வேண்டும், உயிருள்ளவரை நேன் புகழ் பாட வேண்டும். பார் எனக்கு வேறு உயிருள்ளவரை நேன் புகழ் பாரு. எனக்கு பாரு, எல்லாரும் உணர்ந்து இந்த பார் உலகத்துல நீர் எனக்கு போதும். எனக்கு நீர் என்ன வேண்டும், உயிருள்ள பரலோகில் இடமுண்டு என்றவரே, பரிவாக என்னை சேர்க்க வேறம் மாறுமே. பரலோகில் இடமுண்டு என்றவரே, பரிவாக என்னை சேர்க்க வேறம் மாறுமே. பார் எனக்கு வேறென்ன வேண்டும், உயிருள்ளவரை நேன் புகழ் பாட வேண்டும். பார் ஆமென் ஆமென் ஆமென். தூயாதி தூயாதி தூயவரே, உமது புகழை நான் பாடுவேன். தூயாதி தூயவரே, உமது. சீடரின் கால்களை கழுவினவர், செந்நீரால் என் உள்ளம் கழுவிடுமே. சீடரின் கால்களை கழுவினவர், செந்நீரால் என் உள்ளம் கழுவிடுமே. பா
கிதிரு மனாதரகதனா பாரு எனக்கு வேற என்ன வேண்டும் உயிருள்ளவரனே பாரு எனக்கு பாரு எனக்கு ஆமை நாமை 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 வேண்டும் பாரோடி நோய்களை நீக்கினவர் பாவியன் பாவனோ நீக்கிடுமே பாரோடி நோய்களை நீக்கினவர் பாவியன் பாவனோ நீக்கிடுமே பாரு எனக்கு வேற என்ன வேண்டும் உயிருள்ளவரனே பாரு எனக்கு வேற என்ன வேண்டும் உயிருள்ளவரனே புகழ் பாட வேண்டும் தூயாதி தூயவரே உமது புகழை நான் பாடுவேன் தூயாதி தூயவரே அல்லேலூயா துயரங்கள் பாரினில் அடைந்தவரே துன்பங்கள் தாங்கிட பலன் தாருமே துயரங்கள் பாரினில் அடைந்தவரே துன்பங்கள் தாங்கிட பலன் தாருமே பார் எனக்கு நீ dinamana dinemana karamana dinemano godoro badigada managada nagene koro ribaragada me shegedere gedina manana mana deregedere manakarala dinemeno dirigadana avile நிறைந்து கர்த்தாவே நீர் எங்களுக்கு போதுமானவர் கர்த்தாவே நீர் எங்களுக்கு போதுமானவர் நிமனோ திரபனோ நெக்கனதா உயிர்ப்பிக்கிற ஆவியே உன்னதத்திலிருந்து எங்களுக்கென்று அனுப்பப்படுகிற பலனே அல்லேலூயா 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 Manama digada dimana nikoro dinime nigoro dinimana namanatiri shekedere nimana rikara dinama nimane koro dineme nekara dineme amen 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 உயர்ந்தவர் பெரியவர் 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 கரங்களை தட்டி ஆவில் நிறைந்து நீர் எங்களுக்கு போதும் ஆண்டவரே என்று சொல்லுவோம் இந்த உலகத்துல கர்த்தாவே நீர் எங்களுக்கு போதுமானவர் உம்முடைய பரிசுத்த வாழ்க்கை எங்களுக்கு போதும் உம்முடைய பலன் எனக்கு போதும் உம்முடைய அபிஷேகம் எனக்கு போதும் Alleluia, 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 alleluia. பெற்றுக்கொள்வோம் பெற்றுக்கொள்வோம் புதிய கிருபைகளை தருகிறவரே புதிய பலனை தருகிறவரே புதிய தரிசனம் தருகிறவரே புதிய ஊழியம் தருகிறவரே Amen, 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 amen. Baba bara mana karadina manare. உயர்ந்தவர் சிங்காசனம் மட்டுமாய் உயர்த்தப்பட்ட தேவாட்டுக்குட்டியே உமது இரத்தத்தினால் எங்களை கழுவும் உமது இரத்தத்தினால் எங்களை கழுவும் உமது இரத்தத்தினால் எங்களை கழுவும் உமது இரத்தத்தினால் எங்களை கழுவும்
உமது இரத்தத்தினால் எங்களை கழுவோம் கழுவோம் கழுவோம். ஆமென் 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 ஆமென். Oh Jesus. 오로보르고도로 디메니카나디네게데네. 할렐루야 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 할렐루야. Jesus, 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 Jesus. உன்னதரே உமது பேரன்பினா அசையோராதிருப்பே. உன்னதரே என் நேசரே உமது பேரன்பினா அசைவோராதிருப்பே. உன்னதரே என் நேசரே உமது பேரன்பினால் அசைவோராதிருப்பே. உழுவுழுனது நன்றி சொல்வே முகமலர்ந்து நன்றி சொல்வே. உமனதோடு நன்றி சொல்வே முகமலர்ந்து நன்றி சொல்வே. கூப்பிட்ட நாளில் பதில் தந்திரே ஆத்துமவால பலன் தந்திரே. உன்னதரே என் நேசரே உமது பேரன்பினா அசைவோராதிருப்பே. கரங்களை தட்டி சொல்லுவோம். உன்னதரே என் நேசரே உமது பேரன்பினா அசைவோராதிருப்பே. உன்னதத்தில் நீர் வாழ்ந்தாலும் வாழ்ந்தோரு கண்ணோக்கி பார்க்கின்றீ. உன்னதத்தில் நீர் வாழ்ந்தாலும் நலிந்தோரை கண்ணோக்கி பார்க்கின்றே. துன்பத்தின் நடுவே நடந்தாலும் துரிதமாய் என்னை உயிர்ப்பிக்கின்றே. துன்பத்தின் நடுவே நடந்தாலும் துரிதமாய் என்னை உயிர்ப்பிக்கின்றே. உன்னதரே என் நேசரே உமது பேரன்பினா அசைவோராதிருப்பே. உன்னதரே என் நேசரே உமது பேர். கரங்களை தட்டி உற்சாகமாக அசைவோராதிருப்பே. வலக்கரத்தால் காப்பாற்றினே வாக்கு தத்தங்கள் நிறைவேற்றினே. வலக்கரத்தால் காப்பாற்றினே
வாக்குத்தத்தங்கள் நிறைவேற்றினே, எனக்காய் யாவையும் செய்து முடித்தீ, என்றும் உள்ளது உமது அன்பு, எனக்காய் யாவையும் செய்து முடித்தீ, என்றும் உள்ளது உமது அன்பு. உன்னதரே என் நேசரே, உமது பேரன்பினா அசைவுறாதிருப்பே. உன்னதரே என் நேசரே, உமது அல்லேலூயா. ஓ அம்ம முழு மனதோடு நன்றி சொல்வே, முகமலர்ந்து நன்றி சொல்வே, முழு மனதோடு நன்றி சொல்வே, முகமலர்ந்து நன்றி சொல்வே. கூப்பிட்ட நாளில் பரிதந்தீரே, ஆத்துமவால பலன் தந்தீரே, கூப்பிட்ட நாளில் பலன் தந்தீரே, ஆத்துமவால பலன் தந்தீரே. உன்னதரே என்னை ஆமர் உமது பேரன்பினால் அசைவுறாதிருப்பே. உன்னதரே என் நேசரே, உமது பேரன்பினால் உறாதிருப்பே. உன்னதத்தில் நீ வாழ்ந்தாலும் நலிந்தோரை கண்ணோக்கி பார்க்கின்றீ, உன்னதத்தில் நீ வாழ்ந்தாலும் நலிந்தோரை கண்ணோக்கி பார்க்கின்றீ. துன்பத்தின் நடுவே நடந்தாலும் துரிதமாய் என்னை உயிர்ப்பிக்கின்றே, துன்பத்தின் நடுவே நடந்தாலும் துரிதமாய் என்னை உயிர்ப்பிக்கின்றே. உன்னதரே என் நேசரே, உமது பேரன்பினால் அல்லேலூயா அல்லேலூயா. உன்னதரே என் நேசரே, உமது பேரன்பினால் உறாதிருப்பே. வலக்கரத்தால் காப்பாற்றினே, வாக்குத்தத்தங்கள் நிறைவேற்றினே, வலக்கரத்தால் காப்பாற்றினே, வாக்குத்தத்தங்கள் நிறைவேற்றினே, எனக்காய் யாவையும் செய்து முடித்தீ, என்றும் உள்ளது உமது அன்பு. சொல்லுவோம் எனக்காய் என்றும் உள்ளது. மீண்டும் ஒரு முறை சொல்லுவோம் எனக்காய் யாவையும் அல்லேலூயா, என்றும் உள்ளது உமது. எனக்காய் யாவையும் செய்து ஷமானாரேது உள்ளது உமது அன்பு. உன்னதரே என் நேசரே, உமது பேரன்பினா அசைவுறாதிருப்பே. உன்னதரே என் நேசரே, உமது அல்லேலூயா. வலக்கரத்தால் காப்பாற்றினே, வலக்கரத்தால் காப்பாற்றினே, வாக்குத்தத்தங்கள் நிறைவேற்றினே, வலக்கரத்தால் காப்பாற்றினே, வாக்குத்தத்தங்கள் நிறைவேற்றி. இன்னொரு முறை சொல்லுங்க, வலக்கரத்தால் என்னை காப்பாற்றினீரே, வலக்கரத்தால் காப்பாற்றினே. அவர் நம்மை வலக்கரத்தால் வழி நடத்துகிறார், வலக்கரத்தால் போஷிக்கிறார், வலக்கரத்தால் உயர்த்துகிறார், வலக்கரத்தால் நமக்கு பாதையை காண்பிக்கிறார்.
வலக்கரத்தால் நம்மை கரம் பிடித்து நடத்துகிறார். ஒரு தகப்பன் சிறு பிள்ளையை போல நடத்துவதை போல, ஒரு தகப்பன் சிறு குழந்தையை நடப்பிக்கிறது போல, நடக்க பழக்குவிக்கிறது போல, இதோ கர்த்தர் தமது பிள்ளைகளை தமது வலக்கரத்தால் நடக்க பழக்குவிக்கிறார். கரடான பாதைகளிலே நடக்க பழக்குவிக்கிறார். உயரமான மலைகளிலே நடக்க பழக்குவிக்கிறார். பள்ளத்தாக்கிலே நம்மை நடக்க பழக்குவிக்கிறார். அக்னி நடுவே நாம் கடந்து போக பொழுது நம்மை நடக்க பழக்குவிக்கிறார். ஆறுகளே நடுவே நாம் கடந்து போகும் பொழுது நம்மை நடக்க பழக்குவிக்கிறார். உமது அன்பு பேர் அன்பு, கர்த்தருடைய அன்பு பேர் அன்பு. மரபஷபரா தினமா ரிகதரா மினமா ரிகதரா தினமனா தினமனா தினமனா. உமது அன்பு பேர் அன்பு. எங்களை ஆறுகளை கடக்க பண்ணுகிறீரே. உமது அன்பு பேர் அன்பு. கரங்களை தட்டி உணர்ந்து சொல்லுங்க, என் வாழ்வின் ஆறுகளை யோர்தானை கடக்க பழக்குவிக்கிறவரு. மனமா ஷகரகோ தினம நமனா கரா தினமா நிமனை கொதுனோ திரை காத்தரோ தினமே நெக்கரோ நிமன கதரம நெக்கரா. கர்த்தரே உன்னை பழக்குவிக்கிறவர். கர்த்தரே உன்னை ஆறுகளை கடந்து போக பழக்குவிக்கிறவர். கர்த்தரே அக்கினி மதிலை கடந்து போக பண்ணுகிறவர். மரலமா ஜிகரமா நம ஷேகரா தினமா நிமனா திகரோ தேக்கே ரினமே நெக்கரே தினமா ஷேகங்கனா. ஆமென் 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 ஆமென். கரம் பிடிக்கிறவரு, எங்கள் கரம் பிடிக்கிறவரு, தமது வலது கரத்தினா எங்களை கரம் பிடித்து நடத்துகிறவரே. ஸ்தோத்திரிப்போம் ஸ்தோத்திரிப்போம் ஸ்தோத்திரிப்போம். ஆமென் 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 ஆமென். நடக்க முடியல என்று சூழ்நிலையில இதோ கர்த்தருடைய கரம் உன்னை தாங்குகிறது. என்னால எழும்ப முடியல என்ற சூழ்நிலையில இதோ கர்த்தருடைய கரம் நம்மை எட்டி பிடிக்கிறது. இதோ என்னால் எழும்ப முடியல என்று தள்ளுண்ட சூழ்நிலையில கர்த்தருடைய வலக்கரம், கர்த்தாவே உமது வலக்கரம் சொல்லுவோம். கர்த்தாவே உமது வலக்கரம். மரபா திகதரா தினம நகதரமா ஷகர தினமா ரிப ரகதரா தினமா. உமக்கு மறைவாய் நான் எங்கே போக முடியும்? கர்த்தருடைய பார்வைக்கு மறைவாய் பிசாசு என்னை எங்கே ஒளித்து வைக்க முடியும்? கர்த்தருடைய பார்வை கண்களுக்கு மறைவாக சாத்தான் என்னை எங்கே இருளை வைக்க முடியும்? அவருடைய வலக்கரமேனை எட்டி பிடிக்கும். அவருடைய வலக்கரமேனை எட்டி பிடிக்கும். பாதாளத்தில் நான் படுக்கை போட்டாலும் இதோ கர்த்தர் அங்கே இருக்கிறார். ஆழங்களிலே சாத்தான் என்னை தள்ளினாலும் கர்த்தர் அங்கே இருக்கிறார். இருளிலே நான் உட்கார்ந்திருந்தாலும் கர்த்தரே எனக்கு வெளிச்சமாய் இருக்கிறார். ஆமென் ஆமென். ஆவில ஜெபிங்க, ஆவில ஜெபிங்க, ஆவில ஜெபிங்க, ஆவில ஜெபிப்போம். ஓ ரமண ரமண கத ரமண ரிபர கத ரமண லமா ஷேகரா தினமா. ஒரு உருமாற்றம் உண்டாகட்டும் எங்க வாழ்க்கையில, ஒரு உருமாற்றம் உண்டாகட்டும் எங்க வாழ்க்கையில, ஒரு உருமாற்றம் உண்டாகட்டும் எங்க வாழ்க்கையில, ஒரு உருமாற்றம் உண்டாகட்டும். டிரான்ஸ்ஃபர்மேஷன் இயேசுவின் நாமத்தில, இயேசுவின் நாமத்தில. உரமனா கரா தினமா நிமனோ கொரோ தினமனா தினி தினமா. இதோ மந்தையிலே ஒரு டிரான்ஸ்ஃபர்மேஷன் உண்டாவதாக. ஜனத்தின் மத்தியிலே ஒரு டிரான்ஸ்ஃபர்மேஷன் உண்டாவதாக. உருமாற்றம் 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 உருமாற்றம். உள்ளான மனிதனிலே உருமாற்றம், பேச்சில உருமாற்றம், ஜீவியத்தில் உருமாற்றம், நடக்கையில உருமாற்றம், கிரிகளில் உருமாற்றம். Transformation in the name of the Lord. We proclaim transformation. மர மர கத ரமனா ஆற்றுகிறா மாறுகிறது.
மாறுகிறது. இதோ கர்த்தருடைய ஆவியானவர் அவர் நமக்குள்ளே கிரியை செய்து கொண்டு இருக்கிறார். ஒரு மாற்றத்தை கொண்டு வருகிறார். ஒரு மாற்றத்தை கொண்டு வருகிறார். சரீர அவயங்களில விமனா கரோ தின மனாக்கரோ தின மஷக்கரோ சரீர ஆரோக்கியத்துல transformation. Amen, 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 amen. Amen, 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 amen. பெற்றுக்கொள் 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 பெற்றுக்கொள். இந்த உபவாச ஜெபத்தில கர்த்தர் நமது வாழ்க்கையில ஒரு பெரிய மாற்றத்தை கொண்டு வருவதாக. ஆமென், 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 ஆமென். ஒரு மாற்றம், ஒரு மாற்றம், ஒரு மாற்றம், ஒரு மாற்றம். ஒரு குலைந்து போன வாழ்க்கையை ஒரு மாற்றுகிற தேவனுடைய கரம். குயவனே, குயவனே, எங்கள் வாழ்க்கையை வணைகிற குயவனே, எங்க வாழ்க்கையை கனப்படுத்துகிற குயவனே, மனமரகதரமாஷக்கதனோம் கனமுள்ள பாத்திரமா எங்களை மாற்றுகிற இதோ குயவனுடைய வலக்கரம், குயவனின் வலக்கரம். டச் இயேசுவின் நாமத்துல, இயேசுவின் நாமத்துல, இயேசுவின் நாமத்துல, இயேசுவின் நாமத்துல. ரீமா நக்கரா தினமா ஷெக்கரோ ரீமா நகத ராம நக்கரா தினமா நிக்கோனோ எங்களுடைய வாழ்க்கையை உருமாற்றுகிற குயவனின் கரம் இப்பொழுது சபையில இறங்கட்டும், 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 இறங்கட்டும். அல்லேலூயா, அல்லேலூயா, அல்லேலூயா. ஓ ஓ ஓ ஓ ஓ ஓ. ஜெபிப்போம், 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 ஜெபிப்போம். மனமா ரிகத ரமனா தினமனோ தினமனா ஷேக்கரோ தினமனா நிமன கதுரி மெனிக்கரோ தினமனா ரிபனை கொண்டனோ தினமா ஷேகதரே ரிமனை கதுரை கரமா ரிமனை திரை கரோ தினமா ஷேகதரை கரா தினமா நிபரா தினமே நமன கரா திரை திரை தினமா. தொடுதல், 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 தொடுதல். கிறிஸ்து இயேசுவினுடைய காயப்பட்ட கரம் தொடுதல். ஆமென், ஆமென், ஆமென். சிந்தனையிலே தொடப்படுவதாக, உள்ள திரியங்கள் துறப்படுவதாக, எல்லா மாம்ச குணாதிசயங்கள் துறப்படுவதாக. ரீமனா கரா தின மாம்சத்தின் கிரியைகள் தொடப்படுவதாக. ரீமனா ஷெக்கரோ தினமனா திரைக்கு நினைமா. ரிவைவல் எழுப்புதலின் ஆவியே எங்களை எழும்ப பண்ணும், எழுப்புதலின் ஆவியே எங்களை எழும்ப பண்ணும். பெந்தெக்கோஸ்தே நாளில் வந்து ஊற்றப்பட்ட ஆவியே எங்களை எழும்ப பண்ணும். The spirit of Pentecostal pour out, pour out. Mara mara gada rama regada rama shekada rageda nama nagada radine kedere riba ragada rama nagara lama shekede ne mene godo rode ne me riba regada rama nama na raba regada rede riba regada rama negada radia nama shekada radina mana rama digada radine me. ஆமென், 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 ஆமென். எழுப்புதல் ஆவி ஊற்றப்படட்டும், எழுப்புதல் ஆவி ஊற்றப்படட்டும். எங்களுடைய நாவில எழுப்புதல் ஆவியை ஊற்றும், எங்களுடைய உள்ளத்துல எழுப்புதல் ஆவியை ஊற்றும், எங்கள் ஊழியத்துல எழுப்புதல் ஆவியை ஊற்றும். ஓ ஓ ஓ. ஆமென், 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 ஆமென். மரமா திக்ரோ தினமனா தினமே ஷேகே திகராத்திரே தினமே நானா. உயிர்ப்பியோ, 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 உயிர்ப்பியோ. அல்லேலூயா, 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 அல்லேலூயா. பலவீனம் பெற்ற பகுதிகள், சரீரத்தில் இருக்கிற பலவீனப்பட்ட பகுதிகள், சரீரத்தில் இருக்கிறதான பலவீன பகுதிகள் இயேசுவின் நாமத்துல, இயேசுவின் நாமத்துல revival, be revived. Amen, 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 amen. வியாதியின் கூறுகளை இயேசுவின் நாமத்துல இப்பொழுது வேரோட பிடுங்குறோம். வியாதியின் கூறுகள்
all the causes for the diseases, வியாதிகளை உண்டாக்குறதற்கு இருக்கிற காரணிகள் எல்லா வேர்களும் இப்பொழுது இயேசுவின் நாமத்துல அக்கினியினாலே சுட்டரிக்கிறோம். பலவீனத்தின் ஆவியை வெளியேறு, பலவீனத்தின் ஆவியை வெளியேறு, பலவீனப்படுத்துகிற பொல்லாத ஆவியை வெளியேறு. மரா ஷக்கரதி நம நிமனகம் முடக்கு ஆவி இயேசுவின் நாமத்துல கால்களை முடக்குற, இருதயத்தை முடக்குற, சிந்தனையை முடக்குற ஆவியே இயேசுவின் நாமத்துல சபையை விட்டு வெளியேறு. இயேசுவின் நாமத்துல வெளியேறு. மரா ஷக்கரதி நம தடை செய்கிற ஆவியே இயேசுவின் நாமத்துல வெளியேறு. பாபா பாபா ரபா ரகதர மன ரபா ரிகதரா தினமா ரிப ரகதரா தினமா ரிகதரா திரை யோலுபோ ஷேக்கரா தினமா. கட்டுகள் உடையட்டோ, ஆவியின் கட்டுகள் உடையட்டோ, மாம்சத்தின் கட்டுகள் உடையட்டோ, சந்ததாய் தொடர்ந்து வருகிற கட்டுகளை இயேசுவின் நாமத்துல ரைட் நவ பிரேக் ஆஃப் இயேசுவின் நாமத்துல இப்பொழுது உடைக்கப்படுவதாக. சங்கிலிகளை உடைக்கிறோம், இரும்பு தாழ்பால்களை முறிக்கிறோம். வெங்கல கதவுகளை உடைக்கிறோம், திறக்கப்படுவதாக. டெலிவரன்ஸ் விடுதலை இப்பொழுது குடும்பங்களிலே திறக்கப்படுவதாக. ஆமென் 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 ஆமென். ஹல்லேலூயா 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 ஹல்லேலூயா. ஆவியில் நிறைந்து யுத்தம் பண்ணு. ரீமா நாக்கரா தினாமா. இது யுத்தம் பண்ற நேரம். நமக்கு விரோதமாய் செய்யப்பட்ட எல்லா மாந்திரிக கட்டுகளோடு எதிர்த்து நிற்கிற நேரம். இதோ கர்த்தருடைய ஆவியாரும் உனக்காக யுத்தம் செய்கிறார். எனக்காக யாவையும் செய்து முடிப்பா கர்த்தர், எனக்காக யாவையும் செய்து முடிப்பா. என் சந்ததிக்கு விரோதமாய் எழுதப்பட்ட கட்டளைகளை, என்னுடைய குடும்பத்துக்கு விரோதமாய் எழுதப்பட்ட கட்டளைகளை, என்னுடைய வாழ்க்கைக்கு விரோதமாய் எழுதப்பட்ட கையெழுத்து இதோ சிலுவையிலே நசரேயனாகிய இயேசு கிறிஸ்து ஆணி அடித்து வெற்றி சிறந்தார். அல்லேலூயா 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 அல்லேலூயா. மன மர கத ராதி நம ஷகராம் மன கத ரமன கதோரோ கோதோ மனோ ரிமன கத ரமனை கோதோரோ கதினி கெதரே ரிமன கதோ ரம ஷகதரா. கட்டளைகளை உடைத்தா, கையெழுத்தை கிறுக்கி போட்டா. ரிமனா திகதரா தினமா ஜிகதரே கதோரமா ரிபர கதர மன கதர கிய நம ஷகதரே கதனமா ரிபர கதரமோ ரிபரா ரே ரிமனா ரம ஷேக்கரோ. ஆமென் 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 ஆமென். ராமனா கராதினா மனா நிமன கன நிமனோ ரிபரே கந்தன ரெபெனே கந்தனே ரிமனா நமன கந்தனா திரே தினமா ரிபரே கோதரோ ரிமனே கதரலே மா ஷேக்கதரோ ரிமரக திரபரக திரபரக தனமனக திரக திரக தனமனா கரா திகத நமனக திரபத ரகத ரமனா கரா கரா தினமனே. ஆமென் 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 ஆமென். ரிமனா ஷேக்கோதரோ தினமனா ரிபரா தினமனோ. கர்த்தருடைய விடுதலை உண்டாகட்டும், கர்த்தருடைய பூரண விடுதலை உண்டாகட்டும். ஜனத்தின் மீது கர்த்தருடைய பூரண விடுதலை உண்டாகட்டும். ஜனத்தின் மீது கர்த்தருடைய பூரண விடுதலை உண்டாவதாக. இயேசுவின் நாமத்துல இதோ மந்தையை பெருக பண்ணுவதை போல என் சபையை பெருக பண்ணுவேன் என்று சொன்ன வசனத்தின்படி இதோ மந்தையை பெருக பண்ணுகிற உராமனை துறக்கிறோம். ரிமனா ஷேக்கந்தனா மந்தையை பெருக பண்ணுகிற கர்த்தருடைய ஆவியினுடைய கிரியைகள் இப்பொழுது சபையிலே ஊற்றப்படட்டும். மல்டிப்ளிகேஷன் மாராதி நாமா ஷேக்கோதோனோ. பிசாசினால் கட்டப்பட்டு வைத்திருக்கிற
அடிமைப்படுத்தி வைத்திருக்கிற ஆத்துமாக்களை விடுவிக்கிறோம், ஆத்துமாக்களை விடுவிக்கிறோம். விக்கிரகத்தினால் கட்டப்பட்டவர்களை இயேசுவின் நாமத்தில் விடுவிக்கிறோம், 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 விடுவிக்கிறோம். ஆமென், 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 ஆமென். ரிபரா தினம நகதராஜ், ரிபரா தினம நகதரோ தினமாஜ், ரிபர கதினமா ஷெகதரோ தினமனா, ரிமன கதரா மனாரமா திகதரோ தினமனே, ரிபரா தினமனா கரா திர தினமா. Jesus, Jesus, oh Jesus, Ribarabara manaturo, Hallelujah, 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 Hallelujah. Is Ratan Chaya, yes, Ratan Chaya, yes, Ratan Chaya. உரபல்கரத்திருதினமோ வெறுமையான பாத்திரம் நான் வெறுத்து தள்ளாமலே விலையில்லாகும் கிருபையா குயவனே குயவனே படைப்பின் காரணனே களிமண்ணான என்னையுமே கண்ணோக்கி பார்த்திடுமே குயவனே குயவனே படைப்பின் காரணனே
களிமண்ணான என்னையுமே கண்ணோக்கி பார்த்திடுமே. வேறுமையான பாத்திரம் நான் வெறுத்து தள்ளாமலே நிரம்பி வலியும் பாத்திரமாய் விளங்க செய்யுமே. வேதத்தில் காணும் பாத்திரமெல்லாம் இயேசுவை போற்றிடுதே. என்னையும் அவ்வித பாத்திரமாய் வணைந்து கொள்ளுமே. குயவனே குயவனே படைப்பின் காரணனே, களிமண்ணான என்னையுமே கண்ணோ விலை போகாத பாத்திரம் நான் விரும்புவாரில்லையே. விலையல்லாகும் கிருபையா உகந்ததாக்கிடுமே. தடைகள் யாவும் நீக்கி என்னை தம்மை போல் மாற்றிடுமே. உடைத்து என்னை உந்தனுக்கே உடைமையாக்கிடுமே. குயவனே குயவனே குய படைப்பின் காரணனே, களிமண்ணான என்னையுமே கண்ணோக்கி பார்த்திடுமே. மண்ணாசையில் நான் மயங்கியே மெய்வலி விற்றகன்றே. கண் போன போக்கை பின்பற்றினே கண்டேனில்லை என்பமே. காணாமல் போன பாத்திரம் என்னை தேடி வந்த தெய்வமே. வாழ்நாளெல்லாம் பாதம் சேரும் பாதையில் நடத்திடுமே. குயவனே ஆமென் படைப்பின் காரணரே, களிமண்ணான என்னையுமே கண்ணோக்கி பார்த்திடுமே. குயவனே 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 படைப்பின் காரணரே, களிமண்ணான கண்ணோக்கி வெறுமையான பகுதிகள் எல்லாம்
வெறுமையான இருதயங்கள் எல்லாம், வெறுமையான ஊழியங்கள் எல்லாம், வெறுமையான வாழ்க்கை எல்லாம், வெறுமையான குடும்பத்துல கர்த்தர் எப்பொழுது நிறைவாய் மாற்றுகிற, விலை உள்ள பொருளாய் மாற்றுகிற, கனமுள்ள பாத்திரமாய் மாற்றுகிற, ஜீவ தண்ணீர் உள்ள கர்த்தருடைய ஆவியானவர் இப்பொழுது நம்மை நிரப்புவாராக, நிரப்புவாராக. கனவீனமான பாத்திரங்கள் எல்லாம் இது கனமுள்ள பாத்திரம், இது கனமுள்ள வாழ்க்கை என்று சொல்லத்தக்கதாங்க கர்த்தருடைய அபிஷேகம் இப்பொழுது ஒவ்வொரு சிரசின் மீது இறங்குவதாக. ஷபரிமா நகரா தினமானா ரிகதரா திருதினமா ரிபரரமா ஷெகரா தினமே நெக்கரதியானமா அவலட்சலமான வாழ்க்கையை, அலங்கோலமான வாழ்க்கையை அலங்காரமாய் மாற்றுகிற அபிஷேகமே, அனலே, ஆவியே, அற்புதமானவரே இப்பொழுது ஒவ்வொருத்தருடைய வாழ்க்கையில் ஊற்றப்படுவதாக. இனி ஏழ்மை இல்லை, இனி கண்ணீர் இல்லை, இனி இழிவான வாழ்க்கை இல்லை, அவமானங்கள் இல்லை, தாழ்மை இல்லை. இதோ தாழ்மையில் நம்மை நினைத்தவரை துதியுங்கள். கர்த்தர் நல்லவர், கர்த்தர் நல்லவர், கர்த்தர் நல்லவர், கர்த்தர் நல்லவர். ஆமென், 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 ஆமென். ரிபராஜ் ரிகதரா திருதியனமா கனமுள்ள பாத்திரமா இப்பொழுது கர்த்தர் நம்மை வணைந்து கொண்டிருக்கிறார். கனமுள்ள பாத்திரமா ரிபரா ஷெக்கரோ தினமனா திரிக தினமா ரிபராக்கனியனமா ராஜ அரமனையில வைக்கப்படத்தக்கதான கனமுள்ள பாத்திரங்களாய் இப்பொழுது கர்த்தர் உன்னை வணைகிறார், உன்னை வணைகிறார். ஒரு மனிதனும் ஏறிட்டு பார்க்க முடியாதபடி தள்ளுண்டு போன வாழ்க்கையை மேவி போசேத்தே, மேவி போசேத்தே, மேவி போசேத்தே, மேவி போசேத்தே. இதோ கர்த்தர் மீது நீ வைத்திருக்கிற உண்மையை அவர் அறிந்திருக்கிறார். கர்த்தர் மீது நீ வைத்திருக்கிற வைராக்கியத்தை அறிந்திருக்கிறார். ரிமனக்கரோ இஸ்ரவேல் ஒருபோதும் உன்னை நினையாமற் போனாலும் இதோ ராஜ அரமனையில கர்த்தருடைய ஆவியானவர், கர்த்தருடைய தூதனானவர் ராஜ பந்தியில உன்னை உட்காரும்படிக்கு ரிபரா ஷக்கரா உன்னை வணைகிற கர்த்தருடைய கரம் இறங்குகிறது. ரபரா தினமா நகதரா தினமா ஷகதரா தினமா. செத்த நாயை போல இருக்கிறேனே, செத்த நாயை போல தள்ளுண்டு போனேனே, செத்த நாயை போல நான் மறக்கடிக்கப்பட்டேனே, செத்த நாயை போல நான் தூரமாக்கப்பட்டேனே. இதோ மேவிப்ப சேர்த்து தாவீதின் ராஜாவுடைய அரமனையில பந்தியில அமர பண்ணுகிற கர்த்தருடைய கரம், குயவனின் கரம் உன்னை தாயின் கருவிலே உருவாக்கின காயின் கற்பத்திலே அவயங்களாய், ஒவ்வொரு அவயங்களாய், ஒவ்வொரு அவயங்களாய், தோல் முதலாய் எலும்பு முதலாய் உருவாக்கின குயவன் உன்னை வணைகிறார். ஓ ரிமனபரகதரமா ஷெக்கரோ ரிபரவரமன கரா தினமே நிபரோ நிமனகதரா தினமனகதரா மனக்கரோ தினமா ஷெகதரிக்கு தினமா நிமனகதரோ தினமனா. வணையட்டோ 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 வணையட்டோ. இஷ்டம் போல எங்களை வணைந்து விடும், இஷ்டம் போல எங்களை வணைந்து விடும், இஷ்டம் போல எங்களை வணைந்து விடும் கர்த்தாவே, இஷ்டம் போல எங்களை வணைந்து விடும் ஐயா. உம்முடைய சித்தம் போல எங்க வாழ்க்கையை வணைய ஒப்பு கொடுக்கிறோம். ஒப்புக்கொடு 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 ஒப்புக்கொடு, இருதயங்களை ஒப்புக்கொடு, இருதயங்களை ஒப்புக்கொடு. ரிமனா திகராமா ஷக்கா ரிதனமா. வனாந்தரமான பாதையானாலும் பள்ளத்தாக்கின் பாதையானாலும் மலைகளின் பாதையானாலும் நம்மை உருவாக்குகிறவர் கர்த்தர், நம்மை புடமிடுகிறவர் கர்த்தர், நம்மை செதுக்கிறவர் கர்த்தர், நம்மை ஒவ்வொரு நாளும் அழகுபடுத்துகிறவர் கர்த்தர். ஆமென், 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 ஆமென்.
பியூட்டிஃபிகேஷன், பியூட்டிஃபிகேஷன். சிங்காரா, சிங்காரா. ஆமென், 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 ஆமென். Rima daga dina mana radina mana koradina mani mana darat. Rima nagada ramana rabarika daradine moshegede regede dimana ramana rigada radine menegedere. Shabaragada ramana gadine mana rigedere dine meno diremene ragada ra dinekendine. யாரோ ஒருவர் சத்தமாய் ஜெபிங்க.
ஆமென். கார்வோம். கர்த்தர் நல்லவர். சத்தமே ஒரு அல்லேலூயா சொல்லுவோம். ஜாமாய் சொல்லுவோம். பிரைஸ் பீ டு காட். 2 கொரிந்தியர் 3வது அதிகாரம் 18வது வசனத்தை நாம் வாசிப்போம். 2 கொரிந்தியர் 3வது அதிகாரம் 18வது வசனம். நாம் எல்லாரும் திறந்த முகமாய் கர்த்தருடைய மகிமையை கண்ணாடியிலே காண்கிறது போல கண்டு ஆவியாயிருக்கிற கர்த்தரால் அந்த சாயலாகத்தானே மகிமையின் மேல் மகிமை அடைந்து மறுரூபப்படுகிறோம். ஒரு ஆமென் சொல்லுவோம். அல்லேலூயா. நாம் எல்லாரும் சொல்லுங்க. ஆமா, இதுதான் தேவனுடைய திட்டம். The prayer of transformation, மறுரூபமாக்குகிற ஜெபம். ஒரு மனிதனை வேற ஒரு ரூபத்துக்கு மாற்றுகிற ஜெபம். ஜெபிக்கிற மனுஷனை கர்த்தர் அவருடைய ஷேப்பையே மாத்துறார், உருவத்தையே மாத்துறார். அவனுடைய வாழ்க்கை முழுவதுமே மாறுகிறது, பேச்சு மாறுகிறது. எப்போ பார்த்தாலும் ஒரு ஜெபிக்கிறவன் அவனுடைய பேச்சுல எப்பவும் ஒரு தைரியம் இருக்கும், ஒரு விசுவாசம் இருக்கும். ஒண்ணுமே இருக்காது பாக்கெட்ல, சூழ்நிலை வெறுமையா இருக்கும். ஆனா எல்லாம் இருப்பதை போல மனம் நிறைவா இருக்கும். அதுதான் டிரான்ஸ்ஃபர்மேஷன், உருமாறுதல். ஒரு ஆமென் சொல்லுங்க. ஆகையால் நாம் எல்லாரும், அப்போஸ்தலன் பவுல் சொல்றாரு, நம்ம எல்லாருமே மறுரூபம் அடைய வேண்டும். இது என்ன டென்ஸ்ல எழுதிருக்கு? மறுரூபப்படுகிறோம் அப்படின்னா இது என்ன டென்ஸ்? பிரசன்ட் கண்டினியூஸ் டென்ஸ். சிலர் நினைப்பாங்க கர்த்தர் வந்தா பிறகு அவரை முகமா தரிசிக்கும் போது கர்த்தருடைய வருகை நாளில் நம்ம மறுரூபமாவேன். இல்ல, ஒவ்வொரு நாளும் நம்முடைய ரூபத்தை கர்த்தர் அவரை போல மாற்றிக்கொண்டே இருக்கிறார். அவரை போல நாம் எப்பொழுது அவரை போல பூரணமாய் மாறி முடிகிறோமோ அப்பொழுது நாம் அவரை சந்திக்கிறதற்கு அவர் ஆயத்தப்படுத்துகிறார். அல்லேலூயா. ஒருவரும் விடாமல் எல்லாரும், உங்க குடும்பத்துல எல்லாரும். சிலர் குடும்பத்துல ஒருத்தரை ஊழியத்துக்கு ஒப்பு கொடுத்துருப்பாங்க. கூட இருக்கிற பிள்ளைகள்லாம் அவங்கள கேலி பண்ணுவாங்க. பாஸ்டர் நீ தானே பாஸ்டர், நீ ஜெபம் பண்ணு, நீ தானே பாஸ்டர், நீ சர்ச்சுக்கு போ, நீ தானே பாஸ்டர், அது நீ தானே ஊழியக்காரி அப்படின்னு குடும்பத்துல யாராவது ஒருவர் ஒரு ஆவிக்குரிய வாழ்க்கையில கொஞ்சம் உற்சாகமா இருந்தா அவங்களை என்ன செய்யறது? நீ ஜெபம் பண்ணு அப்படின்னு மற்றவங்க எல்லாம் ஜெபிக்காம விடுவாங்க. ஒரு விசுவாசி சபை, ஒரு விசுவாசி தெரியும், ஒரு 3-4 குடும்பங்கள் சேர்ந்து ஐக்கியமா இருக்கிற குடும்பம். அதுல ஒரு சகோதரி நல்ல ஜெபத்துல நல்லா உற்சாகமா இருப்பாங்க. எல்லாருமே அவங்கள பார்த்து பாஸ்டர்மான் தான் கூப்பிடுவாங்க. ஏன்னா எப்பவும் ஜெபிக்கிறா அப்படின்னு சொல்லிட்டு மற்றவர்கள் எல்லாம். சோ நாம் என்ன செய்யக்கூடாது? குடும்பத்துல யாராவது ஒருவர் நீதான் ஜெபிக்கணும், நீதான் எங்களை தாங்கணும் அப்படின்னு சொல்லக்கூடாது. ஒருத்தர் ஒதுக்கி வைக்க கூடாது. வசனம் சொல்லுகிறது, குடும்பத்துல இருக்கிற ஒவ்வொருவரும் மறுரூபமாக்கப்படுவதே தேவனுடைய சித்தமா இருக்கிறது.
சோ ஒரு praying man is an influencing man. ஜெபிக்கிறவங்க வந்து எப்பவுமே மற்றவர்களை என்ன செய்வாங்க, ஈர்க்கிறவர்களாக, இன்ஃப்ளூயன்ஸ் பண்றவர்களாக இருப்பாங்க. ஆகையால் எல்லாரையுமே ஆயத்தப்படுத்தணும். வசனம் சொல்லுகிறது ஆயத்தப்படுத்து. ரெண்டுமே ஒண்ணுதான். ஒருவரா நாம ஆயத்தப்பட்டா போதும் அப்படின்னு ஓடவே முடியாது. சபை எடுத்துக்கொள்ளப்படுவதற்கு தாமதமாய் இருக்கிறது காரணம் என்னன்னா, சபை முழுவதும் எல்லாரும் மறுமுகமாக்கப்பட வேண்டும் என்கிறது தேவ சித்தமா இருக்கிறபடியினாலே அவருடைய வருகை இன்னும் தாமதிக்கிறது. ஆகையால் நாம் என்ன செய்ய வேண்டும், எல்லாரும் வீட்டில் இருக்கிற எல்லாரும் சொல்லணும், சூழ்நிலை சரி பேசணும், சொல்லிக்கிட்டே இருக்கணும். நடக்க போறவங்கள பேசிக்கிட்டே இருக்கணும். சபையில ஊழியத்தை குறித்து எப்படி நாங்க பேசிக்கிட்டே இருக்கோம், ஊழியக்காரங்க செய்யுங்க செய்யுங்க செய்யுங்க, நடக்கணும் 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 நடக்கணும், நடக்காதது காரியங்களை கூட செய்யணும், அப்படி இருக்கணும், அப்படி வாழணும், அப்படி ஊழியணும், இப்படி இருக்கணும், இப்படி வளரணும் சொல்லிக்கிட்டே இருக்கும் பொழுது நீங்க என்ன செய்யறீங்க, உங்களோடு இருக்கிறவர்களை நீங்கள் ஆயத்தப்படுத்துகிறீர்கள். அல்லேலூயா அல்லேலூயா. 5 தீவெட்டி வச்சிருக்கிறவங்க புத்திசாலி அப்படின்னு பேரு வசனம் சொல்லுது. என்னுடைய கற்பனை என்ன அப்படின்னு சொன்னா, பக்கத்துல உள்ளவங்களை பார்த்து புத்திசாலியான கன்னிகைகள் வந்து தீவெட்டி மட்டும் இல்ல, தீவெட்டியோட எதையும் எட்டு வந்திருக்காங்க, என்ன அடிஷனல் ஃபியூல் டேங்க் கொண்டு வந்திருக்காங்க. அப்புறம் இந்த 5 பேர் மத்த 5 பேரை பார்த்து கேட்கிறாங்க, தீவெட்டி மட்டும்தான் எடுத்துட்டு வந்தியா? ஆமா, இது ஒரு இரவுக்கு போதுமே, இந்த ஒரு இரவுக்கு போதும். ஏன் இந்த தீவெட்டி வந்து ஒரு இரவு முழுதும் எரியும், காலையில வெளிச்சம் வந்த உடனே என்ன தீந்துரும், ஒரு இரவுக்கு தானே போதும் அப்படின்னு புத்தி இல்லாத கன்னிகைகள் சொல்றான். நான் நினைக்கிறேன் புத்தி உள்ள கன்னிகள் ஒருவேளை என்ன செஞ்சிருக்கலாம், இல்ல 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 அப்படி சொல்லாத, எதுக்கும் நீ என்ன செஞ்சுக்க, இன்னும் ஒரு பாட்டில் எண்ணெய கூட வச்சுக்க. ராமேன்னு சொல்லுங்க. அதுதான் ஆயத்தப்படுத்துறது. ஏன் புத்தி உள்ள கன்னிகைன்னா, அவங்க மட்டும் அப்படியே யாருக்கும் சொல்லாம மறைச்சி ஒளிச்சு வச்சு பரலோகம் போயிடலாம் அப்படிங்கிறதுனால இல்ல, அவங்க ஆயத்தப்பட்டாங்க, ஆயத்தப்படுத்தினாங்க. அல்லேலூயா சொல்லுங்க. அல்லேலூயா. நீங்கள் மறுரூபமாகும் பொழுது, கர்த்தர் உங்களை வணையும் பொழுது, உங்களை உருவாக்கும் பொழுது, நீங்கள் மற்றவர்களையும் என்ன செய்கிறீர்கள், ஆயத்தப்படுத்துகிறீர்கள். அல்லேலூயா அல்லேலூயா. ஸ்தோத்திரம். ஏன் நம்ம மறுரூபம் ஆகணும்? மறுரூபம் ஆகிறதுனால உண்டாகிற பலன் என்ன அப்படின்னு சொன்னா வாசிங்க. அதேதான், நாம் எல்லாரும் திறந்த முகமாய், போதும், ஃபேஸ் டு ஃபேஸ், திறந்த முகமாய் கர்த்தரை பார்க்கிற பாக்கியத்தை பெரும்படிக்கு. நிறைய பேருக்கு அது மேல ஆர்வமே இல்லை. போன வாரத்துல சொன்னது போல ஆண்டுடைய முகத்தை பார்க்கறதுக்கு ஆர்வம், அவர் முகத்தை பார்க்கறதுக்கு ஒரு ஆசை, ஆர்வம் வேணும். கர்த்தருடைய முகத்தை நான் பார்க்கணும், அவர் என்னை பார்க்கணும். ஆகாரை குறித்து 2 வாரங்களுக்கு முன்பதாக நான் உங்களுக்கு சொன்னேன். ஆகார் எத்தனாவது அதிகாரம் அது? அதிகாகமும் 102 நிற்கிறார். நீர் என்னை காண்கிற தேவன் லகாரோய். எத்தனாவது வசனம்? 16 13 வாசிங்க.
இந்த வசனத்தை எல்லாம் எடுங்க, இந்த வசனத்தை எல்லாம் எடுத்துருங்க. 16, 13 எடுத்துட்டீங்களா? அன்னைக்கு நான் இந்த வசனத்தை நான் குறிச்சு வச்சிருந்தேன், சொல்றதுக்கு சமயம் இல்லை, சொல்லல. எனக்கு ரொம்ப மனசு கஷ்டமா போச்சு. எவ்வளவு இம்பார்ட்டன்ட் வார்த்தை தெரியுமா? அது வசனத்தை வாசிங்க சிஸ்டர். அவள் என்னை காண்பவரை நானும் இவ்விடத்தில் கண்டேன் அல்லவா. போதும். இது ஒரு நல்ல காதல் கவிதை அப்படின்னு சொல்லலாம். என்ன காண்கிறவரை நானும் கண்டேன். பிரைஸ் தி லார்ட். அல்லேலூயா. ஆபிரகாம் யாருங்க? பிள்ளைய கொடுத்தவன். பிள்ளைய கொடுத்தான். பிள்ளைய கொடுத்தவன் சொல்றான், என் மனைவி என்ன சொல்றாள் அவர்படி என்ன செய். தண்ணி கொடுக்கறாளா, உணவு கொடுக்கறாளா, கொடுக்கறத வாங்கிட்டு நீ போ. உண்மையான அன்பு அங்க இல்ல. என்னை புரிஞ்சவங்க அங்க இல்ல. என்னை பயன்படுத்திக்கிட்டாங்க. ஆனா உண்மையாகவே என்னை கண்டவரை நானும் கண்டேன். அல்லேலூயா சொல்லுங்க. அல்லேலூயா. அதுதான் முகமாய் பார்க்கிற அனுபவம். அல்லேலூயா. இயேசு முகத்தை மட்டும் பாருங்க. ஒரு நாள் நான் திருநெல்வேலியில ஊழியம், கிராம சுவிசேஷ ஊழியம் செஞ்சுட்டு இருக்கும் பொழுது, ஒரு ரோமன் கேத்தலிக் பேக்ரவுண்ட்ல ஒரு அம்மா இருந்தாங்க. குடிசை வீட்டுல கஷ்டப்பட்டு, உண்மையிலே கஷ்டம்தான். அவங்க சொல்றாங்க, தம்பி, இயேசுநாதர் படுகிறத பட்ட பாடை விட என் பாடு மிக கொடுமையாயிருக்குன்னு அவங்க சொன்னாங்க. அவ்வளவு, ஒருவேளை அதை விட அதிகமா இல்லாட்டாலும் அது போல என் பாடுகள் இருக்கிறது. இயேசு முகத்தை நீங்க பார்த்தா தான் அவருடைய பாடுகளும் புரியும், அவருடைய பாசமும் உங்களுக்கு புரியும். அவரை பார்க்காம, அவரை காணாம, அவரை முகமுகமாய் தரிசிக்காம நீங்கள் இந்த உலகத்துல அவரை போல மாறவே முடியாது. அதற்குத்தான் தேவன் நமக்கு மீட்டிங் பாயிண்ட் வச்சிருக்கிறாரு. என்ன மீட்டிங் பாயிண்ட்? ஜெபம். ஜெபம்னா தவறாவே புரிஞ்சுட்டு இருக்கிறோம். தேவைக்கு அவரிடத்துல வருகிறது இல்லை, அவரை சந்திக்கிற இடம். அவரை சந்திக்க இருக்கோ இல்லையோ, தேவை இருக்கோ இல்லையோ, நம்ம சொன்ன ஜெபம் எல்லாம் கர்த்தர் கேட்கிறாரோ இல்லையோ, நம்முடைய ஜெபம் எல்லாம் அவர் சொல்றது கேட்கிறாரோ இல்லையோ, அல்லது அதுக்கு பதில் வந்ததோ இல்லையோ, இதையெல்லாம் தாண்டி நான் அவரை தரிசிப்பேன், நான் அவரை காண்பேன், நான் அவரை பார்ப்பேன், நான் அவரோடு எப்பொழுதும் நடப்பேன். இப்படிப்பட்டவர்களை கர்த்தர் ஒவ்வொரு நாளும் மறுரூபமாக்குகிறார். உங்க வாழ்க்கை மறுரூபமாக்குறதுன்னா, நீங்கள் உங்களுடைய வாழ்க்கை, உங்களுடைய எல்லா கோணங்களும் மாற்றங்களை கர்த்தர் கொண்டு வருகிறார். பிரைஸ் தி லார்ட். ஹல்லேலூயா. ஆமா, ஸ்தோத்திரம். மோசே நல்ல உதாரணம். மோசே யாத்திராகமம் 3:2 வாசிங்க. யாத்திராகமம் 3:2. அங்கே கர்த்தருடைய தூதனானவன் ஒரு முட்செடிவின் நடுவில் இருந்து அக்கினி ஜுவாலையில நின்று அவருக்கு தரிசனமானார். அப்பொழுது அவன் உற்று பார்த்தான். முட்செடி அக்கினியாய் ஜுவாலித்து எரிந்தும் அது வெந்து போகாமல் இருந்தது. மோசே ஒரு பெரிய ஊழியத்தை செய்வதற்கு முன்பதாக கர்த்தரிடத்துல ஒரு மனம் மாறுதல் அல்லது மறுரூபத்தை அவன் பெற்றுக்கொண்டான் என்று நாம் சொல்ல முடியும். மறுரூபம். முட்செடியில பார்த்து
அவன் காத்துட்டு இருக்கிறான். என்ன காத்துட்டு இருக்கிறான் அப்படின்னா, இப்போ தீ எரியுது, கொஞ்ச நேரத்துல அது என்ன செய்யும்? அது கருகிரும். ஒரு செடியினுடைய தன்மை என்ன? நெருப்புல பட்டா அது சாம்பலாகணும். ஆனால் நெருப்புல பட்ட தீ, நெருப்புல பட்ட அந்த செடி என்ன செய்யல? சாகாமல் இருந்தது. அல்லேலூயா. நீ எகிப்துக்குள்ள போக போற, நெருப்புக்குள்ள போக போற, நிறைய சோதனைகள் உன்னை சுற்றி வரப்போகிறது, பட்டயம் உனக்கு விரோதமாக எழும்ப போகிறது, வாதிகள் வரப்போகிறது, செங்கடல் நிற்க போகிறது, வனாந்தரம் உனக்கு விரோதமாய் இருக்க போகிறது. நெருப்பும் வாழ்க்கையை சுற்றி வந்தாலும் நீ மறுரூபமாக்கப்பட்டபடியினாலே நீ ஒருபோதும் வெந்து போவது இல்லை. இந்த நிச்சயம்தான் ஒரே ஒரு கோலை கொண்டுட்டு மிகவும் வல்லமை வாய்ந்த பார்வோனுக்கு முன்பதாக நிற்கிறதற்கு தேவையான தைரியத்தை தந்தது. ஒரு அல்லேலூயா சொல்லுங்க. அல்லேலூயா. அது எதுக்கு, அது எப்போ கிடைக்கும் அப்படின்னு சொன்னா, அவருடைய முகத்திற்கு முன்பதாக நாம் வந்து நிற்கும் பொழுது, ஜெபிக்கும் பொழுது. ஷெட்யூல் போட்டு குறிப்பிட்ட நேரத்தில் ஜெபிக்கிறது இல்லை. சில நேரங்களில் ஆவியானவர் உங்களை வந்து காலையில் ஜெபிக்கிற பழக்கம் இருந்துச்சுன்னா, அந்த அனுபவத்தை அந்த நாள் முழுவதும் உங்களுக்கு தக்க பண்ணி அதிலேயே உங்களை வந்து நடத்திக்கிட்டே இருப்பார். அப்படின்னா உங்களை என்ன செய்கிறாரு? அவருக்கு ஒப்பாக மறுரூபமாக்கிக்கிட்டே இருக்கிறாங்கிற அர்த்தம். பிரைஸ் தி லார்ட். அல்லேலூயா. சில ரெஸ்டாரண்ட்டுக்கு போனீங்கன்னா, நல்ல உயர்தர ரெஸ்டாரண்ட் போனீங்கன்னா, ஒரு விசேஷமான உணவு அல்லது டிஷ், என்ன சொல்றது, ஒரு டிஷ், ஏதாவது ஒரு ஸ்வீட், ஏதாவது ஒரு உணவு, அதை நீங்க ருசிச்சிட்டீங்கன்னா அந்த ருசி என்ன செய்யும்? அந்த நாள் முழுசும் என்ன செய்யும்? இருக்கும். என் கூட ஒரு ஸ்டூடெண்ட், என் கூட படிச்ச ஒரு பையன் இருக்கிறான். அவன் ஒரு நாள் பிரியாணி கூட பக்கத்தில் சாப்பிட்டுறப்போ, சாப்பிட்டு முடிச்சுட்டு நான் சொன்னேன், கொஞ்சம் தண்ணி குடிடா அப்படின்னு சொன்னேன். அவன் சொன்னான், தண்ணியெல்லாம் குடிக்கக்கூடாது. ஏன்டா தண்ணி குடிக்கக்கூடாதுன்னா, தண்ணி குடிச்சிட்டா அந்த பிரியாணி ருசி என்ன செய்யறோம்? போயிரும். கொஞ்ச நேரம் இருக்கட்டும். ஜெபிக்கும் போது கர்த்தர் ஒரு ஸ்பெசிபிக், ஒரு குறிப்பிட்ட ஒரு சிறப்பான ஒரு அனுபவத்தை உங்களுக்கு தந்து, அது என்ன விரும்புறாருன்னா, அந்த நாள் முழுவதும் அதிலேயே உங்களுக்கு நடத்தி வந்து அவருடைய ரூபத்துக்கு சமமாய் உங்களை என்ன செய்கிறார்? மாற்ற ஆரம்பிக்கிறார். நிறைய சமயங்கள்ல ஜெபம் முடிஞ்சிச்சா, துண்டையும் உதறி பாயும் உதறி கடாசிட்டு எந்திரிச்சு குடு 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 குடுன்னு வேலைக்கு போறோம். அதோட முடிஞ்சிச்சு அந்த அனுபவம். இல்லை 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 இல்லை. நீங்க வேலைக்கு போறவர்களாக இருந்தாலும் சரி, வீட்டில் பொறுப்புள்ளவர்களாக இருந்தாலும் சரி, நீங்க இப்படிப்பட்ட வாஞ்சிக்கிற மறுரூபகத்தை வாஞ்சிக்கிறவர்களாக இருப்பேன் என்று சொன்னால், தினந்தோறும் புது புது கிருபைகள், புது புது வாசனை, புது புது தைலம், புது புது ருசி, புது புது தரிசனம் கர்த்தர் உங்களுக்கு தருவார். கரங்களை உயர்த்தி அல்லேலூயா சொல்லுவோம். இப்படி நீங்க வாழ்ந்து பழகிட்டீங்க அப்படின்னு சொன்னா, ஜெபிக்கிறதுக்கு நேரம் இல்லைன்னு யாரும் சொல்லவே முடியாது. ஜெபிக்கிறதுக்கு நேரம் இல்லை. எங்க ஊர்ல ஒரு டிரைவர் இருந்தாரு, கவர்மெண்ட் பஸ் டிரைவர். அவர் சத்தமா பாட்டு பாடுதான் பாடு, ஆண்டவருடைய பாட்டு பாடுத்தான் போவார். பயங்கர கூட்டம். ஒரு நாள் திடீர்னு சத்தம் வருது. டிரைவர் வட்டை பிடிச்சிக்கிட்டு
ஆயிரம் ஸ்தோத்திரமே இயேசுவை பாத்திரரே, பள்ளத்தாக்கில் அவர் லீலி, சாரோனிலே ஓ ரோஜா. கவர்மெண்ட் பஸ், எல்லாரும் கிறிஸ்தவங்க அல்லாதவங்க. பின்னாடி இருந்து கண்டக்டர் சொல்றாரு, டேய் நட்டு கலந்துருச்சுடா அப்படிங்கிறாரு. நடந்த உண்மை. எங்க அப்பா போயிட்டு, என்னையா இப்படி சத்தமா பாடுதிய, கிண்டல் பண்ண மாட்டாங்களா, அவங்க கிடக்குறாங்க, நம்ம ஆண்டவர் துடிப்போயா. அதனால இன்னைக்கு பஸ்ல போறவங்க எல்லாம் போகும்போது அப்படி பாட வேண்டாம். இருதயத்திலேயாவது, அல்லேலூயா, இருதயத்திலேயாவது மறுரூபம் ஒவ்வொரு நாளும் ஆகிற அனுபவத்துல நீங்க வந்தீங்கன்னா சில காலங்களில் நீங்க அவரை போலவே நீங்க மாறுவீங்க. கரங்களை தட்டி கர்த்தரை ஸ்தோத்திரிப்போம். ஹல்லேலூயா. ஒரு வேதாகம ஆசிரியர் இப்படி சொல்றாரு, கெச்சமனே தோட்டத்துல இயேசுவை காட்டி கொடுக்கிறதுக்கு ஒரு ஆள் ஏன்பா தேடுனாங்கன்னு சொன்னா, இயேசுவோடு இருந்த சீஷர்கள் இருக்க 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 கொஞ்ச காலங்களில் அவரை போல ஒருவேளை என்ன செய்திருப்பாங்க, மாறி இருப்பாங்க. யாரை பார்த்தாலும் இயேசுவை போல. ஒருத்தனை தவிர அந்த பாவி தான் யூதாஸ். அதனால தான் நம்ம பக்கம் சேர்த்துக்கிட்டாங்க. உன்னை பார்த்தா தான் இயேசு மாதிரியே தெரியல, இங்கிட்டு வா. ஸ்தோத்திரம். நம்மளை அப்படி சாத்தா சேர்த்துடக்கூடாது. உன்னை பார்த்தா தான் அவர் மாதிரியே தெரியல. உங்களை பார்க்கும் போதெல்லாம் கிறிஸ்துவை உடையவர்களா இந்த உலகம் பார்க்கணும், சத்தியத்தை உடையவர்களா இந்த உலகம் பார்க்கணும், பாவத்தை ஜெயிக்கிறவர்களா இந்த உலகத்தை பார்க்கணும், பரிசுத்தத்துக்காய் வைராக்கியமா இருக்கிறவர்களா உங்களை பார்க்கணும், சுவிசேஷத்தை முழங்குகிறவர்களா உங்களை பார்க்கணும். அல்லேலூயா, அல்லேலூயா. சுவிசேஷம் சொல்றது ஒரு அட்ராக்டிவ் பிசினஸ். அட்ராக்டிவ் பிசினஸ். நிறைய விமர்சனங்கள் உண்டு. சுவிசேஷங்கள் நிறைய பேர் சுகபோகமா வாழ்றாங்க, நிறைய பணம் துட்டெல்லாம் வருது அப்படின்னா இது ஒரு அட்ராக்டிவ், என்ன சொல்றது, ஒரு அட்ராக்டிவ் பிசினஸ். பிசினஸ்னா வியாபாரம் இல்லை, வேலை. அல்லேலூயா சொல்லுங்க, அல்லேலூயா. சுவிசேஷத்தை அறிக்கிறதா கர்த்தர் ஆத்துமாக்களை உங்களிடத்துல அவரே கொண்டு வருவார். உங்கள்கிட்ட பேசணும் போல இருக்கு, உங்கள்கிட்ட பேசணும் போல அவங்களே பேச்சு கொடுப்பாங்க. ஏன்னா உங்களுக்குள்ள மறுரூபம் ஆக்குகிற சுவிசேஷம் உங்களுக்குள்ளே வேலை செய்து கொண்டிருக்கிறது. அல்லேலூயா. மோசே முச்சரியின் முன்னாடி நிக்கிற அனுபவம் அவனை எகிப்து தேசத்துல ஒரு பெரிய விடுதலை கொண்டு வருவதற்கு அவனை மறுரூபமாக்கிற்று. எகிப்து பத்தி எல்லாம் தெரியும். எவ்ரி ஆஸ்பெக்ட் ஆஃப் எகிப்து அவனுக்கு தெரியும், எல்லாமே தெரியும். பார்வன் எப்படிப்பட்டவன் தெரியும், பார்வன் நிக்கிறதுனா என்னன்னு தெரியும், பாவன் பேசுறது தெரியும். ஒருவேளை பார்வோன்ட போய் எங்க ஜனங்களை விட்டுவிடு அப்படின்னு சொல்றது எவ்வளவு பெரிய விஷயம்னு யாருக்கு தெரியும்? 400 வருஷங்க, 400 வருஷம் அடிமைகளை வச்சு அவன் தேசத்தை கட்டிக்கிட்டு இருக்கிறான். தேசத்தின் செழிப்புக்காக இஸ்ரவேல் புத்திரர்களை வேலை வாங்கிக்கிட்டு இருக்கிறான். கேட்பாரு கிடையாது, ஒருவனும் கேள்வி கேட்க முடியாது. ஒரு இயந்திரத்தை போல பயன்படுத்திக்கிட்டு இருக்கிறான். 400 வருஷம் வச்சு அவனுடைய தேசத்தை, எகிப்து தேசத்தை மகிமையா அவன் உண்டாக்கணும் கெட்டிக்கிட்டு இருக்கிறான். குறுக்கால ஒரு மனுஷன் போய் இவங்களெல்லாம் விடுன்னு சொன்னா விட முடியுமா? எப்படி விட முடியும்? அது எவ்வளவு பெரிய விஷயம். அவனை ராஜாவுக்கு முன்பதாக 400 வருஷமாய் நீ பயன்படுத்தின ஜனங்களை அவர்கள் கர்த்தரை ஆராதிக்கும்படிக்கு விட்டு விடு என்கிற ஒரு பெட்டிஷன் போடுறதுக்கு மோசே மறுரூபமாக வேண்டியதா இருந்தது. அல்லேலூயா, அல்லேலூயா. ஆமா, மறுரூபம் ஆனீங்கன்னா உங்க தரிசனமே உயர்வா இருக்கும். நல்லா புரிஞ்சுக்கோங்க. உங்க தரிசனம்
உங்க குடும்பத்தை குறித்த தரிசனம், பிள்ளைகளுக்கு குறித்த தரிசனம் உயர்வா இருக்கும். மறுபவும் மாதமாக நீங்கள் அவரை போலவே திட்டமிடுவீர்கள், கிறிஸ்துவை போலவே சிந்திப்பீர்கள், கிறிஸ்துவை போலவே நீங்கள் உங்க வாழ்க்கை குறித்தும் பிள்ளைகளை குறித்து திட்டமிடுவீர்கள். உங்க பிள்ளைகளை குறித்து எத்தனை பேருக்கு மேன்மையான திட்டம் இருக்கு, உயர்வான திட்டம் இருக்கு? நீங்கள் மறுரூபமாகுவீர்கள் என்று சொன்னால் கர்த்தர் உயர்வான திட்டங்களை உங்க சந்ததிக்கு கர்த்தர் தருவார். அல்லேலூயா சொல்லுங்க. நாம் எல்லாரும் திறந்த முகமாய் கர்த்தருடைய மகிமையை கண்ணாடியிலே காண்கிறது போல கண்டு அப்படின்னு சொன்னா கொஞ்சம் கூட மாற்றம் இல்லாம, இயேசு நல்லவர் ஏன் சொல்றோம் அப்படின்னு சொன்னா, அவர் ஒரு வார்த்தை சொன்னாரு, என்னை விசுவாசிக்கிறவன் நான் செய்கிறதையும் செய்வான், அதை காட்டிலும். அதனாலதான் அவருக்கு பேரு நல்லவர். நிறைய உலகத்தில் இருக்க நிறைய தெய்வங்களுக்கு என்ன செய்கிறது இல்லை, வரங்களை கொடுக்கறது இல்லை, பயப்படுது, நம்மளை விட பெரிய அயல்வன்னு சொல்லிட்டு. அவருக்கு ஒப்பாக மாற்றும்படிக்கு ஆவியாய் இருக்கிற கர்த்தரால் அப்படின்னா உங்களுடைய ஜெபம் டிரான்ஸ்ஃபர்மேஷன், பிரேயர் ஆஃப் டிரான்ஸ்ஃபர்மேஷன், உங்களை உருமாற்றுகிற மறுரூபமாக்குகிற ஜெபம் எப்படிப்பட்டதா இருக்க வேண்டியதா இருக்கிறது? ஆவியாய் இருக்க வேண்டியிருக்கு, ஆவியில இருக்கணும். ஸ்பிரிச்சுவல் பிரேயர், ஸ்பிரிச்சுவல் பிரேயர், ஆவிக்குரிய ஜெபம் அப்படின்னு சொன்னா சிம்பிளா நீங்க ஜெபிக்க மாட்டீங்க, ஆவியானவர் உங்களை ஜெபத்துல நடத்துவார். எப்படி ஒரு ஊழியக்காரர்கள் முன்னாடி வந்து நிற்கும் பொழுது ஆவியானவர் எப்படி சபையை நடத்துறாரோ, இது போலவே நீங்கள் தனிப்பட்ட விதத்துல நீங்க ஜெபத்துல இருக்கும் பொழுது ஆவியானவர் உங்களை ஜெபத்துல, அதான் எசேக்கியா சொல்றான், கணுக்கால் அளவு, முழங்கால் அளவு, இடுப்பளவு நீந்தணும் அப்படின்னா அவனை கர்த்தருடைய ஆவியானவர் என்ன செய்யறாரு? நடத்துறார். யாரோ ஒருவர் தான் என்ன செய்யறாங்க? அவரை கொண்டு போறாங்க. ஒரு ஆமென் சொல்லுங்க. எப்போ உங்க ஜெபத்தை நீங்கள் செய்யாமல் பரிசுத்த ஆவியானவர் உங்களை செய்ய வைக்கிறாரோ அப்பொழுது கர்த்தர் உங்களை முகமுகமாய் தரிசிக்கிற ஸ்தானத்துல கொண்டு வந்து நிறுத்துகிறார். பிரைஸ் தி லார்ட். அல்லேலூயா. ஆமா, ஒரு ஊழியக்காரருடைய அனுபவம் நான் கேள்விப்பட்டேன். ஒரு கூட்டத்துல பங்கு பெற்ற உடனே, இப்பெல்லாம் அப்படி அதிக கூட்டங்கள் நடைபெறதில்லை, வருத்தமாய் சொல்ல. எழுப்புதல் கூட்டங்கள்லாம் இப்ப எங்கேயுமே இல்லை, உலகம் முழுவதும் எங்கேயுமே கிடையாது. எழுப்புதல் கூட்டத்துல பங்கு பெற்ற உடனே முன்னாடி இருந்து அபிஷேகம் பெற்ற உடனே அந்த ஊழியக்காரர் சொல்றாரு, சிறுவனா இருக்கும் பொழுது, ஒரு வாலிப, ஒரு 18 வயது இருக்கும் பொழுது, அவர் பக்கத்துல அந்த பட்டணத்துல கொஞ்ச தூரம் வீட்டுக்கு நடந்து போகணும். நடந்து போகும்போது அவருடைய பாதத்தை தரையிலே உணரல. ஆவியானவர் என்னை அவ்வளவாய் நிரப்பியிருந்தார். நான் நடக்கும் பொழுது என்னுடைய பாதம் என்ன செய்யல? தரையை தொடல. அவ்வளவாய் என்னை வந்து முழுமையாய் நிரப்பியிருந்தார். அந்த இரவுல நான் வீட்டுல போய் படுத்தேன். காலை வரைக்கும் அந்த அபிஷேகம் என்னை சுமந்து கொண்டே இருந்துச்சு, என்னை சூழ்ந்து கொண்டே இருந்துச்சு. கதெல்லாம் கிடையாது, இதெல்லாம் அனுபவம். போன வாரத்துல பைபிள் காலேஜில் பெண்டிகாஸ்டல் மூவ்மெண்ட் கிளாஸ் நான் எடுத்துட்டு இருந்தேன். புதன்கிழமை எடுத்துக்கிட்டே இருக்கும் பொழுது எனக்கே ஆச்சரியமா இருந்துச்சு. இந்த அனுபவங்கள்லாம் எங்க? இந்த அபிஷேகம் எல்லாம் எங்க? உலகத்தையே திரும்பி பார்க்கிற அளவுக்கு ஒரு சின்ன பெண்கள் கூட்டம் அசுசா ஸ்ட்ரீட், லாஸ் ஏஞ்சல்ஸ், இப்பொழுது தீல கருகி போன லாஸ் ஏஞ்சலஸ் மாகாணத்தில் உள்ள
ஒரு ஸ்ட்ரீட் அமெரிக்கா தேசத்துல அசுசா ஸ்ட்ரீட்ல ஆதியின் அனுபவம் அப்போஸ்தலர் அனுபவத்தை தாங்க ஜெபிச்ச பொழுது அங்க பிடிச்ச தீ இந்தியாவுல இருக்கிற பூனே வரைக்கும் பிடித்தது. இந்தியாவுல முதலான பெந்தெகோஸ்து அனுபவம் எங்க ஆரம்பிச்சு தெரியுமா? பூனேல. ஒரு பெரிய அட்ராக்ஷன். அந்நிய பாஷை அடையாளங்களோடு ஆவியில நிரப்பப்படுதல், அற்புத அடையாளங்கள், மினிஸ்ட்ரி வித் சயின்ஸ் அண்ட் ஒண்டர்ஸ். மரித்தவர்கள் எழும்புனாங்க, செவிடர்கள் கேட்கிறாங்க, குருடர்கள் பார்க்கிறாங்க, முடவர்கள் நடக்கிறாங்க, கர்த்தருடைய அற்புதங்கள் நடக்கிறது. ஆராதனை வேலையில இப்பெல்லாம் ஆராதனை எங்க? இதெல்லாம் ஆராதனையா? ஆராதனையில மகிமையா இறங்கும் பொழுது அவர் என்ன செய்கிறார்? அற்புதங்களையும் அடையாளங்களையும் என்ன செய்கிறார்? நடப்பிக்கிறார். இதெல்லாம் நாம் உயிர்ப்பிக்கப்பட வேண்டும். ஒரு ஆமேன் சொல்லுங்க. பெந்தைகோஸ்த காரங்களுக்கு, பெந்தைகோஸ்த ஊழியங்கள் எல்லாம் இப்படிப்பட்ட அனுபவத்துல உயிர்ப்பிக்கப்பட வேண்டும். கம் அகைன். மீண்டும் ஒரு முறை வாங்க ஆண்டவரே, ஜெபிக்கணும். ஒரு ஆமீன் சொல்லுங்க. ஹல்லேலூயா. ஆமா, ஆவியில நீங்க ஜெபத்துல நடக்கும் பொழுது கர்த்தரால் அந்த சாயலாகத்தானே மகிமையின் மேல் மகிமை அடைந்து, இது a gradual progress. மகிமை மேல் அது கொஞ்சம் கொஞ்சமாக வளர்கிற, கொஞ்சம் கொஞ்சமாக உயர்கிற, கொஞ்சம் கொஞ்சமாக. ஒரு அல்லேலூயா சொல்லுங்க. கொஞ்சம் கொஞ்சமாக நான் வளர 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 கர்த்தர் அவரை போலவே அந்த சாயலுக்கு ஒப்பாகவே நம்மை ரூபத்தை மாற்றுகிறார். நம்ம யாரும் கண்களை முடிச்சோ பண்ணுவோம். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. ரப ஷகரமனா தீனமா ரக்கரோ ரீமனா ராதி ரமனா கோரோ திரிகி தினி மெனேத்திரிகி தியானமா ஷிகதிரே ரிபரபரா துருக்கொந்துரோ திருதியலபா. பிரைஸ் பீ டு. எல்லாம் சத்தத்தை வைத்து ஜெபிப்போமா? எல்லாம் சத்தத்தை வைத்து ஜெபிப்போமா? மறுரூபமாக்குகிற அனுபவத்தை எங்களுடைய ஜெப காலங்களில் தாங்க ஆண்டவரே. ஜெப நேரத்தில் எங்களுக்கு தாங்கப்பா. ஜெப நேரத்தில் எங்களுக்கு தாங்க ஆண்டவரே. மகிமை மேல் மகிமை அடைய, மகிமை மேல் மகிமை அடைய, கர்த்தருடைய சாயலுக்கு ஒப்பாக, கர்த்தருடைய சாயலுக்கு ஒப்பாக, கர்த்தருடைய சாயலுக்கு ஒப்பாக நம்மை மாற்றுகிற, மகிமை மேல் அடைய பண்ணுகிற ரிபானா ஷக்கரா தினமா உரபரா தினமனா தியானமா தேவனுடைய சமூகத்துல அவருடைய முகத்துக்கு முகத்தை பார்க்கத்தக்கதாக கண்ணாடியிலே காண்கிறதை போல காண்கிற ஒரு ஆவின் அனுபவத்தை கர்த்தர் நமக்கு தந்திரும்படி கரங்களை தட்டி கர்த்தரை ஸ்தோத்திரிப்போம். பரலோக பிதாவே, மணி பரிசுத்த நாமத்துக்காக ஸ்தோத்திரம். இதனால எங்களை முழுமே ஒப்பு கொடுத்து நாங்கள் ஜெபிக்கிறோம். கிருபை சூழ்ந்து கொள்வதாக, தயவு சூழ்ந்து கொள்வதாக. தகப்பனே, மை துதிக்கிறேன். எங்கள் வாழ்க்கையில் ஒரு பெரிய டிரான்ஸ்ஃபர்மேஷன் எதிர்பார்க்கிறோம் ஐயா. ஆண்டவரே, மை நன்றியோடு மை ஸ்தோத்திரிக்கிறோம். தகப்பனே, பிள்ளைகள் மத்தியில, சபையின் மத்தியில, ஆண்டவரே, சிறுவர் பெரியோர் முதியோர் யாவர் மீதும் கர்த்தர் ஒரு ஸ்பிரிட் ஆஃப் டிரான்ஸ்ஃபர்மேஷன் உண்டாயிருக்கும்படி இயேசுவின் நாமத்தில் நாங்கள் சுதந்திரிக்கிறோம். கர்த்தருடைய கிருபை இருப்பதாக, தயவு இருப்பதாக. கர்த்தாவே, இந்த நாளை ஜெபத்தில் பங்கு பெற்ற யாவரோடும் கர்த்தருடைய பலன் இடைக்கட்டட்டும். ஆண்டவரே, என்னென்ன தேவையோடு சமூகத்தில் வந்திருக்கிறார்களோ இந்த தேவையை கர்த்தர் அவர்களுக்கு தந்து கிருபை தந்து மேன்மைப்படுத்தினை ஒப்பு கொடுத்து நாங்கள் ஜெபிக்கிறோம். அதிசயமான காதேசி இந்த வாரம் நாட்கள் முழுவதும் இருக்கிற ஊழியங்களை கர்த்தர் பொறுப்படுத்தி நடத்துவீராக. இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் நல்ல பிதாவே. என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, முழுமே பரிசுத்த நாமத்தை ஸ்தோத்திரி. என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, அவர் செய்த சகல உபகாரங்களையும் மறவாதே. ஆமென். எல்லா கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பார்.